ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பழனி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பழனி மிராக்கல்ஸை நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பழனி மலையோடைய சந்தன மிராக்கலை தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சகலம் சாய்பாபா அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ஓகேலே இப்போ நம்ம ரொம்ப கூஸ்பம்பான சூப்பர்பான பழனி மலை மிராக்கல்குள்ளே போகலாமா? வணக்கம். ஸோ மக்களே, இது இந்த மிராக்கல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாய் பக்தர், முருக பக்தர், அவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக வந்தவங்க இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என் கூட பழகிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ ஒரு டீமாகவே நாங்கள் ஃபார்ம் ஆகிட்டோம். இந்த நம்ம டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க பேர் ராகவி. இப்போ இவங்களை தொட்டு தான் இந்த ஹோல் ட்ரிப்பு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பொண்ணுக்கு நீண்ட கால ஒரு வேண்டுதல் இருக்குது, பல காலமாக ஒரு வேண்டுதல் இருக்குது. அந்த வேண்டுதலுக்கு ஃபைனலி முருகர் கனவுல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு மண்டலம் 48 நாள் நீ விரத இருந்து பழனிக்கு பூக்காவடி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கனவுல வந்தது ஒரு வயசான தாத்தா, ஒரு வயசானவர் சிகப்பு வேஷ்டி கட்டிட்டு இதை இவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாரு. இப்படி தான் கனவு வந்திருக்கு. ஓகே, இந்த கனவு வந்ததுக்கப்புறம் இந்த சகோதரி நம்ம இது முருகர் சொல்லிட்டாரு, ஸோ நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அக்டோபர் 10 இந்த விரதத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இந்த 48 நாள் விரதத்தில் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஏன்னா கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ 48 days விரதம் அப்படி இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஷர்கோண கோலம் போட்டு முருகருக்கு 6 தீபம் ஏற்றி வச்சு திருப்புகழை 6 முறையும் காலையில் சத்ரு சம்ஹார வேல் அந்த மந்திரத்தையும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் திரும்பவும் தீபம் ஏற்றி முருகனுக்கு அதே மாதிரி 6 தீபம் ஏற்றி 6 முறை திருப்புகழும் கந்தசஷ்டி கவசமும் வேல்மாறலும் படிக்கிறாங்க. இவ்வளவையும் இவங்க தொடர்ந்து 48 நாள் பண்ணியிருக்காங்க. இந்த 48 நாள் பிரம்மபுரத்த பூஜையில் இவங்க நான்வெஜ் சாப்பிட்றதையும் சுத்தமாக தவிர்த்துட்டாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டாங்க. அண்ட் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா 3 to 6 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் தீபம் ஏற்றலாம், எப்போ வேணாலும் விளக்கேற்றலாம். விளக்கேற்றி உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் படிக்கலாம். இப்போ இவங்க திருப்புகழ் 6 முறை படிக்கிறாங்க, சத்ரு சம்ஹார வேல் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் திரும்பவும் திருப்புகழ் 6 முறை, வேல்மாறல், அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம், இதெல்லாம் ஒரு தடவை படிக்கிறாங்க. சத்ரு சம்ஹார வேல் மந்திரம் வேணும் அப்படிங்கிறவங்க கூகுளில் அடித்து பாருங்கள். சத்ரு சம்ஹார வேல் அப்படின்னு அடிச்சிங்கனாலே அதில் வரும். இப்போ இது எல்லாம் இவங்க 48 நாள் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த நாளில் கரெக்டாக அக்டோபர் 10 இவங்க இந்த விரதத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த விரதம் போய்கிட்டு இருக்கிற அந்த இடையில தான் இவங்க நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு? எஸ், நம்ம வீட்டில் முருகர் கந்தசஷ்டி விரதம் முடிஞ்சதுமே முருகர் வீட்டுக்கு விருந்து சாப்பிட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? அவர் ஒரு பொண்ணை காட்டினார் இல்லையா, நான் இவ ரூபத்தில் தான் நான் வர்றேன் அப்படின்னும். அந்த பொண்ணுக்கு ஒரு வெங்கல முருகரை கிஃப்டாக கிடச்சிது அப்படின்னும், அந்த முருகன் தான் என் கனவில் வந்தாருன்னு நான் ஒரு மிராக்கல் ஷேர் பண்ணேன் இல்லையா? அதே பொண்ணு தான் இவங்க. இப்போ இந்த பொண்ணுடைய ஃபார்மில் தான் முருகர் அன்னைக்கு என் வீட்டுக்கு சாப்பிட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த விரதம் நாட்கள் இவங்களுக்கு போய்கிட்டு இருந்த போது தான் அந்த இடையில இவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, விருந்து சாப்பிட்றாங்க. விருந்து சாப்பிட்ட அன்னைக்கு தான் அவங்களுக்கு வெண்கல முருகன் கிஃப்டாக கிடைக்கிறாரு. அன்னைக்கு விட்டு அடுத்த நாள் இந்த பெண்ணுக்கு பிறந்த நாள். இப்போ இந்த முருகர் என்னைக்கு வந்திருக்காரு இவங்க கைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அரை மண்டலம். இந்த கிஃப்ட் அவங்க கைக்கு வந்த நாள் 24வது நாள். 24வது நாள் விரதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாளில் தான் இந்த ராகவிங்கிற இந்த சகோதரி கையில் அந்த முருகர் சேர்றாரு. ஏன்னா இவங்க கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு குறிப்பு காட்டுறியா, நான் உனக்காக விரதம் இருக்கேனே, இந்த மாதிரி ஒரு முருகனை வாங்கணும்னு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தபோது முருகர் உன் விரதத்தை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேங்கிற மாதிரியே கரெக்டாக அரை மண்டலம் ஆனதுமே
ஒரு ஆசீர்வாதம், ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அண்ட் அவங்க ரூபத்திலேயே எங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்றாரு. இப்போ நம்மக்கிட்ட இருந்து இந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு இவங்க அன்றைக்கி வந்த நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இப்போ அந்த நாள் ராத்திரியே இவங்களுக்கு, அதாவது அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் இவங்களுக்கு ஒரு கனவு வருது. அது என்ன கனவு தெரியுங்களா? எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே, நாங்கள் ஒரு டீமாக போனோம் இல்லையா பழனிக்கு, அதுதான் டீமு. எங்களோட டீமில் இருக்கிற எல்லாருமே பழனியில் இருக்கோம். பழனியில் நம்ம கிஃப்டாக கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு கிடைச்ச அந்த முருகனை, பழனியில் இருக்கிற கர்கபுரத்தில் அந்த முருகன் இருக்கார் பாருங்கள். அந்த முருகனுக்கு எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு பாலால் அபிஷேகம் பண்ணுது. நாங்கள் எல்லோரும் அந்த முருகனை சுற்றி உட்காந்துருக்கோம். அண்ட் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, கரெக்டாக அந்த முருகனுக்கு பின்னாடி ஒரு கல் மேலே கனகம்பட்டி ஐயா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. ஸோ காலையில் புதன்கிழமையே இந்த பொண்ணு எனக்கு சொல்லிடுச்சு, நீ இந்த முருகன் நேற்று உங்கள் வீட்டில் எனக்கு கிடைச்ச இந்த முருகன் நான் வீட்டுக்கு கொண்டு வந்ததும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. நம்ம எல்லாருமே பழனியில் இருக்கிற மாதிரியும், இந்த முருகனை வந்து கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மாதிரியும், இவருக்கு நாம் எல்லோரும் பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரியும் கனவு வந்துச்சுக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நல்ல குறிப்பாக இருக்குது, நல்ல தரிசனம். நாங்கள் நினச்சிக்கிட்டோம் இது ஒரு நல்ல தரிசனம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ட்விஸ்ட்டு. இது என்னென்னா, பழனிக்கு எங்களை முருகர் அழைக்க போகிறாரு அப்படிங்கிறத அப்போ நாங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. இது வந்து பழனிக்கு அவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்விடேஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ உண்மையாலுமே தோணவே இல்லை. ஆனால் அப்போவே முடிவு பண்ணிட்டார். எப்போ அரை மண்டலம் 24வது நாள்லையே என்றைக்கு இங்கே முருகர் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாரோ அன்னைக்கே அவர் வந்து இந்த மொத்த ஹோல் டீமையும் பழனிக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறத அவர் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணுக்கு அடுத்து 24 நாள் முடிஞ்சு போச்சு, 48 நாள் முடியுது. எப்பயுமே ஃபேமிலியோட இவங்க மாதம் பழனிக்கு போகிற இந்த சகோதரி வந்து இதே போல் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு நம்ம பழனிக்கு போய் பூக்காவடி எடுத்து விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணுற அந்த நேரம் இந்த பெண்ணுடைய அம்மா அப்பா 2 பேருமே சிக்காகிறாங்க. 2 பேருமே சிக்கானதுனால இவங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிற நிலைமையில் அவங்க இல்லை. அப்படிங்கிற போது அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, நீ வந்து உனக்கு தான் ஒரு டீமே இருக்குல்ல, அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நீ வேணால் போயிட்டு வாவேன், என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. ஓகே ரைட், அப்போ இதை தான் முருகர் வந்து அன்னைக்கு கனவுல காட்டுனாரோ, நம்ம எல்லாரும் முருகர் வந்து பழனிக்கு வரணும்னு நான் முருகர் விருப்பப்படுறாரோ அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் குஷி. சரி அப்படின்னு போகலாம், உன் விரதத்தை வந்து முடிச்சு வைக்க நாங்கள் எல்லாருமே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை நிஜமாக்க நாங்கள் எல்லாருமே ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த நாள் தான் வியாழக்கிழமை. எல்லாருமே பழனி போகலாம் அப்படின்னு முடிவாயாச்சு. முடிவாகி ஒரு 10 டேஸ் இருக்கும், 10 to 15 டேஸ் முன்னாடியே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த 15 டேஸ்க்குள்ளே அவர் எக்கச்சக்க லீலைகளை பண்ணிட்டார். என்ன பண்ணார் அப்படின்னா, எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலுக்கும் வேறு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுகளுக்கு கனவு கொடுக்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ராகவி என்ன செய்யணும் அப்படின்னு என் கனவுலையும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ராகவி கனவுலையும், இதே போல் எங்கள் டீமில் யாரெல்லாம் நாங்கள் பழனிக்கு போகணுமோ அந்த மாதிரி அந்த பழனிக்கு போனோம் ஒவ்வொரு பொண்ணோடைய வேண்டுதலையும் இன்னொரு பொண்ணுக்கு கனவாக கொடுக்கறது, அந்த பொண்ணுடைய வேண்டுதல் வேற ஒரு பொண்ணுக்கு கனவாக கொடுக்கறது, இப்படி ஒரு 10 பேர்த்துக்குள்ளே அவர் கனவை வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி ஒரு சில கனவு என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ ராகவியோட கனவில் போய் பழனிக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அப்படிங்கிறத 24வது நாளே உணர்த்திட்டார். அடுத்தது பத்மா அப்படின்னு ஒரு சொல்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வருது. அதில் வந்து விசித்ராங்கிற ஒரு பொண்ணை வந்து வேல் பிச்சை எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பத்மா அதை விசித்ரா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு இருக்காங்க தனான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுடைய பிறந்த நாளப்போ எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து இந்த பொண்ணு தனாங்கிற அந்த பொண்ணு வந்து பால் குடம் எடுத்துகிட்டு பழனி அடிவாரத்தில் நடந்து வர்ற மாதிரியும், நான் அங்கே அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் ஒரு கனவு வந்தது. அப்போ நான் சொல்கிறேன், தனா நீங்கள் பழனிக்கு பால் குடம் எடுக்கணும் போல் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு நான் தனா கிட்ட சொல்கிறேன். அடுத்து என்னென்னா, ராகவிக்கு பழனியில் இந்த மூர்த்திக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரியும்
கனகப்பட்டி ஐயா உட்காந்துருக்கிற மாதிரியும் நாங்கள் எல்லோரும் சுற்றி உட்காந்துருக்கிற மாதிரியும் கனவு வந்தது இல்லையா. அந்த பால் அபிஷேகத்தை பண்ணினது எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு பேர் பார்கவி. அந்த பொண்ணு தான் முருகனுக்கு தன் கையால் பாலை ஊற்றுது. அந்த பாலை அபிஷேகத்தை பண்ணி முடித்ததும் ராகவி தன் பையில இருந்து ஒரு மல்லிப்பூவை எடுத்து இதை முருகனுக்கு வச்சிட்றியா அப்படின்னு அந்த சகோதரி கையில் கொடுக்குறாங்க. அவங்க அதை வாங்கி முருகனுக்கு வைக்கிறாங்க. அந்த மல்லிப்பூ வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா நெருக்கமாக கட்டி குண்டா அழகாக இருக்குங்கிறாங்க. அந்த பூவை தான் முருகனுக்கு வைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு கனவு வந்தது. இப்போ ராகவி முடிவு பண்ணுறாங்க, பழனிக்கு போகும்போது நம்ம முருகனுக்கு மல்லிப்பூ கட்டி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா முருகர் வந்து மல்லிப்பூ கேட்குறாரு. இப்போ இந்த கனவு, இந்த 3 கனவை வச்சு நாங்கள் எல்லாருமே ஒரு டிசைட் பண்ணுறோம். என்ன, நான் வந்து வேண்டியிருக்கேன் சாய்நிவாஸ் கட்டினா நான் பால் கூட எடுத்துகிட்டு வர முருகான்னு நான் வேண்டியிருக்கேன். இப்போ என்னை வச்சே இந்த ட்ரிப்பை அவர் ரெடி பண்ணுறாரு. நான் பால் குடம் எடுத்துகிட்டு வரேன் நான் சொல்கிறேன். ஒரு சகோதரியோடைய கனவுல போய் அவளை வேல் பிச்சை எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு சகோதரி வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி எனக்கு கனவு வந்துருச்சு. இப்போ நான் அவங்களுக்கு பால் குடம் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. இந்த பொண்ணு, எந்த பொண்ணு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுச்சோ அந்த பொண்ணு வந்து நான் காவடி எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டி இருந்திருக்குது. ஆனால் அவங்களுக்கு பூக்காவடி எடுக்கிறதா பால் காவடி எடுக்கிறதான்னு கன்ஃபியூஷன். இப்போ இந்த கனவு அதுக்கு ஒரு விடையை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு முருகனுக்கு பாலால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி கனவு வந்ததுனால, தன் கையால் பாலை ஊற்றி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி கனவு வந்ததுனால அந்த பொண்ணை பால் காவடியை எடுக்க சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், மிச்சம் இருக்கிறது நித்யாமா. இப்போ நித்யாமாவு வந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னும் அவங்களுக்கு எதுவுமே முருகர் சொல்லவே இல்லையே அப்படின்னு ராகவி யோசிச்சுக்கிட்டு இருந்த அடுத்த நாளே நித்யாமா வந்து கையில் பால் குடத்தோட்ட நிற்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இப்போ மொத்தமாக நாங்கள் போகிற எல்லாருக்குமே யார் யார் என்னென்ன செய்யணும்னு முருகர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. நான் வந்து பால் குடம் எடுக்கிறேன், என் கூட வந்த தனா பால் குடம் எடுக்கணும்னு கனவு வந்தாச்சு. ராகவி போகும்போது பூ வாங்கிட்டு வரணும், மல்லிப்பூ வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது உத்தரவு போட்டாச்சு. அண்ட் அந்த பொண்ணு வந்து பூக்காவடி எடுக்கணுங்கிறது முருகர் எப்போவோ சொல்லிட்டாரு. முருகனுக்கு அபிஷேகம் பண்ணின அந்த பொண்ணு பால் காவடி எடுக்கிறதுன்னு முடிவாயாச்சு. வேல் பிச்சை யார் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் கோயிலுக்கு போனோம் இல்லையா, அந்த டீமாக நாங்கள் போனோம் இல்லையா, எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவு, எல்லாருக்கும் ஒரு கனவு. ஆனால் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சம்மந்தமான கனவு தான் வருது. இப்போ நாங்கள் அதை எல்லாத்தையும் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறோம். இதை வச்சு யார் யார் என்னென்ன வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுறோம். இந்த ட்ரிப் ஃபிக்ஸ் ஆன நாள்லேருந்தே பரபரப்பாகவே இருந்ததுன்னு வைங்களேன். ஸோ நாங்கள் பழனிக்கு வரணுங்கிறத முருகர் ரொம்ப ஆசையாக விரும்பி அந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்கிறத தொடர்ந்து எங்கள் எல்லாருக்குமே கனவு வந்துக்கிட்டே இருந்தது பாருங்கள். இதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். அவ்வளோ அற்புதமாக இந்த ட்ரிப் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. எல்லாருமே நாங்கள் உற்சாகமாக பழனிக்கு கிளம்பியாச்சு. கிளம்ப கரெக்டாக 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு கனவு வருது. அது என்ன கனவுங்கிறத அடுத்த வீடியோவில், நாளைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும், அதில் பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னேன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். எக்கச்சக்க கனவுகளை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு தான் 2-3 பார்ட்டாக உங்களுக்கு தரேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டீட்டெயிலிங்காக டீகோடிங்காக இருக்கும். ஸோ பொறுமையாக நிதானமாக கேளுங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.